இயேசுவில் பிரியமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்கின்ற இந்த காலத்திலே இந்த காப்பீடு என்பது மிகவும் பிரபலமான ஒன்றாக இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் காப்பீடு இருக்கிறது, இன்சூரன்ஸ் இல்லையா? அது நம்முடைய ஆபத்தான சூழ்நிலையில், வாழ்வின் ஏற்றத்தாழ்வுகளில் நம்மை பாதுகாக்கின்ற, நம்மை கை தூக்கி விடுகின்ற ஒரு அமைப்பாக இந்த காப்பீடுகள் இருக்கின்றன. இன்றைய நற்செய்தியில் வருகின்ற லேவி ஆன மத்தேயு தன் நிலைவாழ்வுக்கான காப்பீடை ஆண்டவர் இயேசுவில் முதலீடு செய்கிறார். இன்றைய நற்செய்தியிலே வருகின்ற லேவினுடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது இந்த வரித்தண்டுகளுடைய வாழ்வை மிக கடினமாக ஒன்றாக இருந்தது. யாரும் விரும்பாத, யாரும் உறவு வைத்து கொள்ள விரும்பாத ஒரு சமூகத்தில் ஒரு பிரிவினர் தான் இந்த வரி தண்டுபவர்கள். ஏனெனில் அவர்கள் அவங்க விதிக்கப்பட்ட அந்த தொகையை விட அதிகமாக மக்களிடம் வசூலித்து அந்த மீதி பணத்தால் தங்களுடைய வாழ்வை நடத்தி கொண்டு வந்தவர்கள். எனவே மக்கள் இவர்களை மிகவும் வெறுத்தனர். லேவியான மத்தேயு கூட இந்த வாழ்வை வெறுத்திருக்கத்தான் வேண்டும். அந்த வாழ்வு அவருக்கு சமூகத்தில் நுழைய மிகப்பெரும் தடையாக இருந்திருக்க வேண்டும். சமூகத்தில் யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத, சமூகத்தில் யாரையும் முகத்தோடு முகம் பார்க்க கூட தைரியம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்க கூடும். எனவேதான் ஆண்டவர் இயேசு அழைத்த உடனேயே அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றுகின்றார். அவர் அப்படி பின்பற்றுவதன் மூலமாக அவருக்கு இருந்த அத்தனை வாழ்வின் ஆதாரங்கள் அத்தனையும் விட்டு விடுகிறார். அந்த வேலை தான் அவருக்கு சோறு போட்டது, அதையே விட்டு விடுகிறார். சீமோன் பேதுரு, யாக்கோபு, அந்திரேயா போன்று இயேசு விண்ணகத்து சென்ற பிறகு மீண்டும் அவர்கள் வலைகளை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க போய்விட்டார்கள். ஆனால் மத்தேயு அப்படி செய்ய முடியாது. இது அரசாங்கத்தின் இருந்த ஒரு வேலை. இதை ஒரேடியாக விட்டு விடுகின்றார். மீண்டும் சென்று அடைய முடியாத ஒரு வேலையாக அவருடைய வேலை இருக்கிறது, அதையும் அவர் விட்டு விடுகின்றார். அப்படி அவர் இயேசுவில் தன்னுடைய வாழ்வையும் தன்னுடைய ஆற்றலை, நேரத்தை முழுவதும் முதலீடு செய்கின்றார். அதனால் அவருக்கு கிடைத்தது 3 காரியங்கள். ஒன்று, எந்த சமூகத்தை அவர் எதிர்கொள்ள தயங்கினாரோ அந்த சமூகத்தை கரையில்லாத கரங்களோடு இனி அவர் தைரியமாக எதிர்கொள்ள முடியும். அந்த சமூகம் அவருடைய வேலையை வைத்துத்தான் அவரை புறம்பே தள்ளியது. இனி அவர் கைகளில் கரைகள் இல்லை, அவர் வரித்தண்டுபவர் கிடையாது. தூய்மையான கரங்களோடு அவர் சமூகத்தை எதிர்கொள்ள முடியும். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்விலே மத்தேயு எந்த ஒரு காரியத்திற்காக ஏங்கினாரோ, சமூகத்தோடு உறவு கொள்ள வேண்டும், சமூகத்தோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று சமூகத்தின் அங்கீகாரத்திற்காக ஏங்கினாரோ அதே அங்கீகாரம் அவருக்கு நிலையாக கிடைத்தது. இந்த உலகிலே இயேசுனுடைய படிப்பினைகளை ரொம்ப ஆர்டராக சிஸ்டமேட்டிக்காக எழுதின ஒரே முதல் மனிதர் மத்தேயு மட்டும்தான். அவருடைய அந்த எழுத்து, அவருடைய அந்த நற்செய்தி ஒரு முழுமையாக இருக்கிறது. இயேசுவை அறிந்து கொள்ள ஒரு மனிதன் ஒரு கதை வேண்டும், ஒரு முழுமையான ஒரு ஸ்டோரி வேணும்னு பார்த்தா மத்தேயு நற்செய்தி தான் சிறப்பான ஒரு முழுமையான கதையாக இருக்கிறது. எனவே அப்படி ஒரு படைப்பின் மூலமாக இந்த உலகிலே நிலையான ஒரு இடத்தை மத்தேயு பிடித்து கொள்கிறார். அது மட்டுமில்லாமல் மன நிம்மதி இல்லாமல் அலைந்து கொண்டிருந்த அந்த மனிதன் இயேசுவிடம் வந்த பிறகு, இயேசுவிடம் அனைத்தையும் கொடுத்த பிறகு மன நிம்மதியை பெறுகிறார். இந்த 3ஐயும் அவர் இயேசுவிடம் தன் வாழ்வை கொடுத்ததன் மூலமாக பெற்றுக்கொள்கிறார். அன்புக்குரியவர்களே, நாமும் நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் இயேசுவில் நம்மையும் நம் ஆற்றலையும் நம் வாழ்வையும் முதலீடு செய்கின்ற பொழுது அவர் நமக்கு இந்த மாதிரியான நிலையான ஒரு செல்வங்களை நமக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். எல்லாம் இருந்தாலும் மன நிம்மதி இல்லை என்று அலைபவர்கள் கோடி பேர் இன்றைய உலகிலே அந்த மன நிம்மதி ஆண்டவர் இயேசுவிடம் கிடைக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த உலகிலே நமக்கு நிலையான வாழ்வை தரக்கூடியவர் இயேசுவாக இருக்கிறார். அவரிடம் அதை பெற்றுக்கொள்வதற்காக நாம் அனைத்தையும் விட்டுக் கொடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, எனவே மத்தேயுவை போன்று எல்லாவற்றையும் இயேசுவிடம் கொடுத்து நிலையான செல்வங்களை பெற்றுக்கொள்வதாக வாழ இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.